பேர் வினோத். வினோத். மாரிமுத்து. மாரிமுத்தா. புகழேந்தி. புகழேந்தியா? அதுக்காக போராட்டா. ஆணுக்கு பெண்ணோட பேர் வச்சிருப்பாங்க, பெண்களுக்கு ஆணினுடைய பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எனக்கு என்ன தெரியும். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஆண்கள், இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் ஆணின் பெயர் கொண்ட பெண்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். இப்போ ஆண் பெயர் கொண்ட பெண்கள்ல இருந்து தொடங்க போறோம். முதல் விஷயம், உங்க பேர் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க? இதை எனக்கு ஷார்ட்டா சொல்லணும், ஏன்னா எல்லாரும் சொல்லல. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் பேர் வந்து சிவா. சிவா. ஆமா. செந்தில். செந்தில். முருகா, பழனி இளநிக்கு வேண்டி இருந்தாருன்னா இந்த பாரு, உனக்கு சேட்டை அதிகமாகி போச்சியா? இது ஒரு கேள்வியா? அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி ஜாஸ்தி, அதனால வயிற்றுல இருக்கும் போதே பேர் வந்து கிருஷ்ணன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரின்னு வச்சாச்சு. இவருக்கு இதான் வேலை. என் பேர் தங்கம். தங்கம். நான் பிறந்தோடனே பளபளன்னு கோல்டு மாதிரி இருந்ததுனால அவெல்லாம் பொண்ணு தங்கம்னு கூப்பிட்டா. என் பெயர் பாலா. இல்ல பேரே பாலாம்பிகை பாலாவா? இல்ல வெறும் பாலா. பாலா தான். வெறும் பாலா. வெறும் சாமி. என்னம்மா வெறும் சாமி, உப்பு போட்ட சாமின்னு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மாரிமுத்து. மாரிமுத்தா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலயும் மூணாவது பொண்ணுங்கிறதுனாலயும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலயும் இந்த பேர் வச்சாங்க. சிறப்பு, மிகச் சிறப்பு. என் பேர் வினோத். வினோத். ஒன்லி வினோத். என்னங்க இது, சிவப்பிரகாசம் ஒரு பக்கம் அதிர்ச்சினா இது இன்னொரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என் பேர் சிவபிரகாசம். சிவப்பிரகாசமா? ஆமா. ஏங்க நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லங்க. அதான் வர்கீஸ். சிவப்பிரகாசம்னே பேரா? இப்படி ஒரு பேர் உங்களுக்கு வைத்ததன் காரணம் என்ன? 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த ரகசியத்தை கலக்கி வைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு வந்து 5 குழந்தைங்க, நான் தான் 5வது. பையனா இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, இல்லன்றதுனால எனக்கு பையனோட பேரை வச்சு அழகு பார்த்தாங்க. நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ, பட்டாசு மாதிரி படபடன்னு போயிட்டுப்பா. ஆனா அழகான பேருங்க, சிவப்பிரகாசம். ரொம்ப அழகு பார்த்திருப்பாங்க போல இருக்கு. கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். என்னோட பேர் சூர்யா. சூர்யா. அப்பா வந்து லைஃப் பிரகாசமா இருக்கணும், பிரைட்டா இருக்கணும்ங்கறனால அந்த நேம் வச்சாங்க. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. அம்மா வீட்டு பக்கம்லாம் என்ன பிரகாசன் கூப்பிடுவாங்க, பிறந்த இடத்துல எல்லாம் சிவான்னு ஓ, கூப்பிடுவாங்க. அப்பயும் கூட எதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை பேர் கிடைச்சிரும் நீங்களும் பாக்குறீங்க. ரெண்டு பக்கம் நிக்நேம் வச்சாலும் என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. என் பேர் முத்து. முத்து. நான் பிறந்தப்போ எங்க அப்பா இல்ல, முத்துராமன் அப்பா பேரு. சரி சரி. என்னோட பேர் நாகரத்தினம். நாகரத்தினம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகான்னு கூப்பிடுவாங்க, இல்லன்னா நாக்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. என்னுடைய பெயர் எழில். தாத்தாவிற்கு வந்து தமிழ் மீது பற்று மிக அதிகம். சிறப்பு எழுத்தான ழகரம் வர்ற மாதிரி எழில்னு வச்சதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. உங்களுக்கும் தமிழ் மீது பற்று உண்டா? மிக அதிகம். மிக அதிகம். இருந்தாலும் அநியாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கிறது. எழில். யா. ஓகே. யாவா தமிழ் மீது பற்று சொன்ன மாதிரி. புகழேந்தி. புகழேந்தியா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்துச்சு. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க. அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அங்க கிராமத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் குப்புசாமி, ராமசாமி, இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு தோணி இருந்துக்கு. நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. இந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. தெரியாது, பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. என்னடா இழிச்சவே பாருங்க. பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம். என்னோட பாட்டி பேர் இது செத்து பழச்சன்னு சொல்லுவாங்க. இப்ப ஊருக்கு போனா கூட அதுதான் சொல்லுவாங்க. என் பேர் ராஜரத்தினம். எங்க தாத்தாவோட அம்மா பேரு ராஜா, பாட்டியோட அம்மா பேரு ரத்தினம். ரெண்டையும் சேர்த்து எங்க தாத்தா ராஜரத்தினம். ரெண்டு பாட்டியை சேர்த்து ஒரு தாத்தா உருவாக்கி இருக்காங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. சிவப்பிரகாசம், புகழேந்தி, செந்தில், பாலா, மாரிமுத்தங்க. ஐயா கூப்பிட்டீங்களா? என்னோட பேர் அதிர்ஷ்ட தேவா. இது ரொம்ப புது பேரா இருக்குங்க. ஆம்பளை பேர் பொம்பளை பேருங்கிற தாண்டி பேரே புதுசா இருக்கு. உங்க அடிச்ச 1000 வாழ்த்துல நான் அது கலங்கி போயிருக்கேன். இங்க ஏதாவது ஆரம்பிச்சாதீங்க கல்பனா ஜோதிகான்னு. நக்கல்யா அவனுக்கு. என்னோட பேர் கல்யாணி. அது பையனோ பொண்ணோ கல்யாணின்னு இருக்கு. கடைசியா பிறகுற குழந்தைக்கு வந்துட்டு கல்யாணி அப்படின்னு வைப்பாங்க. வீட்டுக்கு ஒரு கல்யாணி இருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என் பேர் தேன்மொழி. தேன்மொழி. எஸ். தேன்மொழி. டாடி நக்கலா? பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? யாரா லவ் லெட்டர் கொடுத்திருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு தேனும் ஒரு தமிழாசிரியர் உங்களை எங்க கொண்டாந்து வச்சுட்டாரு. எங்கடா
இந்த ஏரியா தாங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. எஸ் சார். என் பேரு கீதாமிர்தம். புள்ள குழந்தை பிறந்த கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாரா. நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. என் பேர் குப்பு காமாட்சி. ஃபர்ஸ்ட் 2 பசங்க பிறந்து இறந்துட்டாங்க அப்படின்னா 3வது பையன் தங்கணும் அப்படின்றதுக்காக குப்புசாமி இல்லனா குப்புன்னு பேர் வைப்பாங்க. இது எங்க ஊர் பழக்கம். இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அண்ணா 2 பேர் இறந்ததுனால எனக்கு வந்து குப்புன்னு வச்சுட்டு மொடச்சூர்ல வந்து காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு. அங்க வந்து தேர் இழுப்பாங்க. அதனால காமாட்சி அம்மன் மேல அந்த பட்டு இருக்கனால குப்பு காமாட்சின்னு வச்சுட்டாங்க. என் பேரு சிந்து. சிந்து அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான். ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா. அது புரியாத வயசு. அன்னைக்கு என்ன அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன? அது மட்டும் இல்லாம எங்க அக்கா 3 பேருக்கும் கங்கா, காவேரி, யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நதியோட பேரு. சோ என்னோட பேர் சிந்து. சோ அது வேற மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஒரு ரிவர் நேமா வச்சு விட்டாங்க அப்படியே. அடாடாடாடா. பெற்றோர்கிட்ட பேர் காமாட்சி சார். காமாட்சி. ஆமாம் சார். விருதுநகர் பகுதியா நீங்க? இல்லை சார், தேனி அள்ளிநகரம், நான் பெரியகுளம். அந்த பகுதியில் அதிகமா வைப்பாங்க. காமராஜருடைய பேரே காமாட்சி தான். ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம். இப்போ உங்க பேர் என்ன? காமத் அலையாஸ் காமாட்சின்னு தான் இன்னைக்கு வரல இருக்கிறேன். ஓகே, காமத் அலையாஸ் காமாட்சி. இதுக்கு காமாட்சியே பெட்டர். இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி போயிடு. சார் என் பேரு ராதா. ராதா? உங்க அக்கா, உங்க அண்ணன் பேர் அம்பிகாவா? இல்ல. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அம்மாவை கேட்டேன் நான், ஏமா ராதான்னு வச்சுட்டு கிருஷ்ணன் சேர்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்ல கிருஷ்ண லீலெல்லாம் நிறைய பண்ணுவாடா நீ பின்னாடி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இன்ஷியல் நல்ல வேலையா எனக்கு எம்ஆர் மாட்டிச்சு. அதனால எம்ஆர் ராதான்னு. என் பேரு வந்து ஜெயா பாரதி. எங்க அக்கா கிட்ட கேட்டேன், ஏமா இப்படி வச்சாங்க எனக்கு வந்து பெண் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உனக்கு அழகா இருக்கா நீனு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். இல்ல இதுக்கு மஞ்சக்கிளி பேரே பரவாயில்ல. அவங்க சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளைகளா பிறந்திருக்கேன், அதனால உனக்கு வந்து ஒரு பெண் பெயர் கொண்டதா வச்சுட்டாங்க. ஜெயபாரதி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? என் பேரு சம்பங்கி. சம்பங்கியா? ஆமா. உட்காந்து யோசிப்பாங்களோ. சம்பங்கின்னா ஒரு மலர் பேர் தானே? பூ பேரு. அப்பா கல்யாணம் ஆன புதுசுல அவங்க ஃப்ரெண்டும் அவரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். தலை குழந்தை பிறந்தா பூ பேரை தான் வைக்கணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு மல்லிகான்னு பேர் வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல நான் ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்ததா என்ன பேர் வைக்கிறது தெரியல உங்களுக்கு. இத நான் நம்பணும். ஆணா இருந்ததுனால என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்ப இல்ல கனகாம்பரம் அது மாதிரி எல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. சம்பங்கி. இது நியாயமாடா அநியாயம் அடுக்குமாடா? மகனே, நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. வீட்டுல பேர் வைக்கிறலாம் இது ஒரு சில. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நமக்கு ஒன்னும் சூஸ் பண்ணன்ற அவசியம் இல்லாம. ஏன்னா நான் என் வீட்டுல 8வது ஆள் நானு. என்னப்பா சொல்ற? அது ரொம்ப கஷ்டப்படலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுருவோம். அன்னக்கொடி. அன்னக்கொடி. அன்னக்கொடியும் கொடியும் பாரதிராஜா படம். பாரதிராஜா ஊர் தான் சார் என் ஊரும். ரொம்ப பெருமையா இருக்கு. 1 2 பெத்தா புக்க தேடி ஈடிங்களா. 8வது பிள்ளை ஏதோ ஒரு பேரை வைங்க. அடுத்து தங்கச்சி வேற இருக்குல்ல சார். என் பேர் கண்மணி. கண்மணி. அன்படு காதல் நான் எழுதும் கடிதம். என்ன சார் நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க? அப்பாவுக்கு பெண் குழந்தை பற்று அதிகமா. பெரிய அண்ணாவுக்கு செல்வமணி, 2வது அண்ணா வந்து ராஜாமணி, நான் வந்து கண்மணி, தம்பி ஒருத்தர் தான் தங்கமணி. என்ன 3 மணி 4 மணி எனக்கு ஒண்ணும் புரியலடா. வைக்கிறேன். அப்பாவோட சொந்த ஊர் திருநெல்வேலி. ஊர் வாசத்தையும் அப்படியே பெயர்ல காட்டணுன்றதுக்காண்டி காந்திமதினு வச்சுட்டாங்க. இப்ப என் பேரை சொன்னாலே எல்லாரும் கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நீ திருநெல்வேலிக்காரனா? நான் திருநெல்வேலியில, எங்க அப்பா திருநெல்வேலி. ரொம்ப நக்கல் வராயாவே. அதாங்க நீங்களும். உங்க அப்பா திருநெல்வேலினா நீங்க பொழைக்க வந்த இடம் சொந்த ஊர் கிடையாது. பிறந்த இடம் தான் சொந்த ஊர். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். யாருடைய பேரை கேட்ட உடனே இது ரொம்ப ஆடா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தோணுச்சுங்க. நான் என்ன சொல்ல போறேனே தெரியல மச்சான். மாரிமுத்து. மாரிமுத்து. ஆம்பளை பையனுக்கு தானே மாரிமுத்துன்னு வைப்பாங்க. பொண்ணுக்கு வச்சது அதிசயமா இருக்கு. வேற புகழேந்தின்றது கேட்ட உடனே அது ஆணுன்ற ஒரு உச்சரிப்பை தான் தருங்க சார். ஓஹோ. என்ன ஓஹோ? வினோத், வினோதினி இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். வினோத்ங்கிறது டிஃபரெண்டா. இதுவரையும் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, இந்த சைடுங்க. இத போய் ஆம்பளை பிள்ளைக்கு வச்சிருக்கேன். அன்னக்கொடி, கல்யாணி, சிந்து, காமாட்சி, சம்பங்கி. அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. தேன்மொழின்ற பேர் ரொம்ப தேன்மொழி. வித்தியாசம். ஆமால, எங்க இருக்காரு தேன்மொழி? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. உங்க பேரை போய் நீங்க சொல்றப்போ மத்தவங்க என்ன ரியாக்ஷன் வரும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என் பேரை யாருமே ஃபர்ஸ்ட் நம்பவே மாட்டாங்க. பத்திரிகையில வந்து கல்யாண பத்திரிகையில வந்து இப்ப 2மே ஆம்பளை பேரா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பேன். முதலில் நான் குழம்பி
பிறகு மற்றவர்களை குழப்புவதுதானே என்னுடைய வேலை. டிக்கெட் புக் பண்ணுறதுல நம்மள பேர் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம நிமிர்ந்து பாக்குற பார்வையிலே அவங்க சந்தேகமா ஏதோ தோணுது அவங்களுக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சினிமா பாட்டு பாடி காமிப்பாங்க. என்ன மோசம் பண்ண பாக்குறையே நாகரத்தினமேன்னு பாட்டு பாடுவாங்க. இப்படி எல்லாம் என்ன பார்த்து பாடப்படாது. என்னுடைய பேர் தான் சிவா அப்படின்னு. இல்ல நீங்க மறந்து போய் சொல்றீங்களா? இல்லங்க என்னுடைய பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புகழேந்தின்னு சொன்னாலே they will have a second look. ஏமா என்னதுக்கு இப்படி இந்த பேர் வச்சுக்கிட்டீங்க? எவ்வளவு நாள் தான் சார் நீங்களே வச்சுப்பீங்க? கொஞ்ச நாள் நாங்களும் வச்சுக்கிறோம், விட்டுட்டுங்களேன். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, ரியாக்ஷன் கொடுப்பாங்க இந்த பேரை நீங்க சொன்னோனே. அது ஆம்பளைகளுக்கு தானே வைப்பாங்க, உங்களுக்கு எப்படி அப்படின்னு எனக்கு பேர் காரணம் வேற கேட்பாங்க. நான் விளக்கம் வேற கொடுக்க வேண்டியிருக்கும் 5 நிமிஷம். கேட்டா என்ன? ஆமா வச்சாங்க. இப்போ என்ன ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்க அண்ணன் பேரெல்லாம் சொல்லாம உன் பேரை சொல்லு அப்படிம்பாங்க. 2 தடவை கேட்டாலும் நம்ப மாட்டாங்க. ஏதோ எதிர்பார்க்கறவங்களுக்கு நானே டிரைவிங் லைசென்ஸ் எடுத்து காமிச்சிடுவேன், நான் தாங்க மாரிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடுமை சரவணனது. வினோதாவா வினோதினியான்னு அவங்களாவே பேர் வச்சுக்குவாங்க. இல்லைங்க வினோதான்னு இறுக்கமா சொல்லுவேன். ராஜரத்தினம். ராஜரத்னம். ஓ, ஓட்டர்ஸ் ஐடியிலேயே ஆன்னு போட்டிருக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உங்கள்ட்ட ஆன்னு தான் இருக்கு கார்டு. இதுல என் போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கு. போட்டோ இருக்கும் போதே இதுல ஆன்னு எழுதிருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.